கியூட் முருகன் சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். கந்தர் அலங்காரம் பாடலும் அதன் விளக்கமும் பார்ப்போம். கந்தர் அலங்காரம் என்பது வெறும் பாடல் அல்ல, அது ஒரு சக்தி, அது ஒரு சரணாகதி, அது முருகனின் அருளின் மொழி. இன்று நாம் கேட்கப் போகிறோம் கந்தர் அலங்காரம் பாடலும் அதன் விளக்கமும். முருகனின் அருள் தேடி வரும் ஒவ்வொரு பக்தருக்கும் இந்த பாடல் ஒரு ஆன்மீக அனுபவம். இன்று 3வது வீடியோவாக கந்தர் அலங்காரம் பகிர்கிறேன், கேட்டு மகிழுங்கள். தேரணி இட்டு புறமெரித்தான் மகன் செங்கையில் வேர் கூரணி இட்டு அணுவாகி கிரௌஞ்சம் குலைந்து அரக்கர் நேரணி இட்டு வளைந்த கடக நெளிந்தது சூர்பேரணி கெட்டது தேவேந்திரலோகம் பிழைத்ததுவே. இதனுடைய பொருள் தேரை அலங்கரித்து செலுத்தி ஆணவம் மாயை கண்ணும் என்னும் 3 கோட்டைகளை தம் திருப்பார்வையினாலேயே எரித்து அருளிய சிவபெருமானுடைய திருக்குமாரர் திருமுருகப் பெருமானின் சிவந்த கையில் உள்ள கூர்மையான வேலாயுதத்தினால் தைக்கப்பட்ட கிரௌஞ்ச மலையானது அணு அணுவாக துகள்பட்டு அழிந்தது. ஆரம்பத்தில் நேராக அணிவகுத்து வந்து பின்னர் வட்ட வடிவில் வளைந்து கொண்ட அசுரர்களின் சேனை தளர்ந்து ஓடியது. சூரபத்மனுடைய பெரிய நடுச்சேனையும் அழிந்தது. தேவர்கள் வதியும் அமராவதியும் அசுரர்களுடைய உயர் பெற்றது. இன்று நாம் கேட்டது கந்தர் அலங்காரம் பாடலும் அதன் விளக்கமும். இந்த வார்த்தைகள் நம் மனதை தூய்மையாக்கும், நம் வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டும். முருகன் ஒருவனை நம்பினால் அவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டான். இந்த பாடலை தினமும் நினைத்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரும். இன்னும் முருகன் அருள் பாடல்கள் விளக்கங்களோடு கேட்க கியூட் முருகன் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.